வணக்கம். பரிகாரம் உண்மையாக ஆன்மீகத்தின் எதிர்மறை என்றே சொல்ல நேருகின்றது சில நேரங்களில். ஏனென்றால் எல்லாம் பரிகாரத்தின் மூலியமாக மாற்றி அமைக்கப்படும் என்ற கட்டமைப்பு ஒரு மாயை உருவாகிவிட்டால் இறைவனை மனிதன் தொடமாட்டான். நாம் எல்லோருமே பிறந்ததின் முழு பொருள் நம் கர்மாவை கழிப்பதற்காக கர்மாவினால் உந்தப்பட்ட பிறவி. என்னை பொறுத்தவரை, நான் படித்தவரை நாம் எல்லோருமே ஏன் பிறந்திருக்கின்றோம்? இல்லையென்றால் முக்தி அடைந்திருப்போமே. பிறவி பெருங்கடல் வேண்டார் இறைவனடி சேராதார் என்று ஒரு சிவனடியார் பாடியிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை காரணமாக நம்மை சுற்றி கர்ம வினை சுழன்று கொண்டே இருக்கிறது. அதில் ஆசாபாசங்களும் ஆசை பாச மதம் ஆச்சரியங்களும் காம கோத மதம் ஆச்சரியங்களும் கலந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி நம் கர்ம வினையை அரைத்து கொண்டே இருக்கிறதுனால் நம் பிறவிகள் தோறும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். இதற்கு ஒரு முக்தி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம். முக்தி கிடைக்காதா என்று ஏங்குவதற்கு பதிலாக பொருள் கிடைக்காதா, பதவி கிடைக்காதா, பெண் கிடைக்காதா, பொருள் கிடைக்காதா, மனை கிடைக்காதா, இது கிடைக்காதா, அது கிடைக்காதா என்று மனிதன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறான். இது கலியுகத்தின் லீலை. ஆகவே இதில் யாரும் மீண்டுவிட முடியாது. இதை மீண்டு வெளியில் வருவதற்கு கோடியில் ஒருவனுக்கு அந்த அமைப்பு இருக்க வேண்டும். அதாவது குருவுடைய தன்மை, கேதுவுடைய தன்மை, 9ஆம் வீட்டின் தன்மை, ஞானம் தித்திக்க வேண்டும். அவனுக்கு இல்லறங்கள் அறுத்து மெஞ்ஞானம் புலப்பட வேண்டும். மகான்களுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும். குருவனுடைய ஆசியும் அன்பும் கிடைத்து அவனுக்கு அந்த பாதை, இறைவனுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு சரிப்பட வேண்டும், இல்லை புலப்பட வேண்டும். அந்த புலந்து படவிட்டால், அதாவது கண்ணதாசன் ஒரு பாட்டை எழுதியிருப்பார். அதாவது கண்கள் தெரிந்தால் காட்சி தெரியும், காட்சி தெரிந்தால் கவலை மறையும், கவலை மறந்தால் வாழலாம் அப்படி என்று பாடியிருப்பார். அப்படி இறைவனை நோக்கி நாம் பிரயாணிக்கும் போது ஒவ்வொரு மைல்கல்லிலும் நமக்கு பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எல்லாம் கடந்து போகும்போது நாம் அதை வெற்றி கொள்கிறோம். இப்போது மெயின் டாபிக்கு வருவோம். எல்லா விதத்திலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் ஒரு காரணமாக அமையப்போவது அல்ல. அதன் மூலியமாக நாம் நம்மளையே திருப்திப்படுத்தி கொள்கிறோம். ஏதோ பரிகாரம் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு திருப்தி. அந்த ஜோதிடர் சொன்னார், அவர் ஃபேமஸ் ஜோதிடர், ஜிடிவியில் இவர் பேசிட்டார், யூடியூப்பில் அவர் பேசிட்டார், இதில் இவர் பேசிட்டார், இவர் பரம்பரையாக வர ஜோதிடர். எல்லாம் உண்மைதான், அவர்களை நான் குறை கூறவில்லை. ஆனால் நம் கர்ம வினையை நாம் தானே அனுபவிக்க வேண்டும். அந்த கர்ம வினையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக, பரிகாரங்களுக்கு பதிலாக இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள். அந்த நவகிரகத்திடம் சரணாகதி அடையுங்கள். பஞ்சபூதத்திடம் சரணாகதி அடையுங்கள். தாய் தந்தையருக்கு உங்களால் முடிந்த வரை கடைசி வரை உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். பசுமாட்டிற்கு உங்களால் ஆனதை சம்ரட்சணம் என்று சொல்வார்கள். அந்த பசுமாட்டிற்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள். தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். தானத்தை விட தர்மமே மிகச்சிறந்தது. ஆகவே இத்தனை வழிமுறைகள் இருந்தும் அமாவாசை என்று பித்ருக்களை கும்பிடும் நாம் ஏன் அந்த அமாவாசை அன்னைக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று பல பேரிடம் மனதில் தோன்றவில்லை. அப்படியே தோன்றினாலும் ஒரு சில காரண காரியங்களால் நம்மளால் அதை செய்ய முடியாமல் தடை ஏற்படுகின்றது. இதற்கும் ஜாதகமே காரணம். ஆகவே பரிகாரங்கள் என்பது ஆன்மீகத்தின் எரிமறை என்பது என்னுடைய சிறிய கருத்து. இதற்கு எதிர்கருத்தும் தோன்றலாம். ஏனால் ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து தோன்றுவது தான் நியதி. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இறைவனே பிரதானமானவன். அவன் எந்த வடிவிலும் இருக்கலாம். நீங்கள் எந்த கடவுளையும் வழிபாடு செய்யலாம். இறைவனையும் சரணாகதி அடையுங்கள், நவகிரகத்தை சரணாகதி அடையுங்கள். அந்த சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் வர இருக்கும், அதாவது நாளைக்கு ஒரு பெரிய பாறாங்கல் அளவு கல் நம் தலையில் விட இருக்கிறது என்றால், அது விதி என்றால் அதற்கு பரிகாரங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ நம்பிக்கை வழிபட்டால், அதை கடைபிடித்தால் நாளை கல் விழும். ஆனால் அது பாறாங்கலுக்கு பதிலாக நெல்லிக்காய் அளவு கல் தலையில் விழுந்து நம்மை அது காத்தருளும். ஆகவே அது இட் கேன் பி லைட்டர். நம்முடைய தெய்வ பலமும் தானம் தர்மம் ஆச்சார அனுஷ்டானங்கள் மூலியமாக நமக்கு கிடைப்பது விதியின் தாக்கத்தில் இருந்து நாமை தனித்து கொள்ள முடியும். விதியே
எல்லோரும் அதை நேர்கொண்டு அனுபவித்துத்தான் செல்ல வேண்டும். அதிலிருந்து ஒரு 6 கோடி திசையோ 8 கோடி திசையோ 12 கோடி திசையோ அஷ்டமத்து சனியோ 7 சனியோ அஷ்டமத்து குருவோ அஷ்டமத்து ராகுவோ அஷ்டமத்து கேதுவோ எது எப்படி இருந்தாலும் கிரக கோளாறுகள் இருந்தாலும் செய்வினைகள் அபச்சார பிரயோகங்கள் துர்சக்திகள் எது இருந்தாலும் ஆண்டவனிடம் முறையிடுங்கள், முருகப்பெருமானிடம் முறையிடுங்கள், சிவனிடம் முறையிடுங்கள், மும்மூர்த்திகளிடம் முறையிடுங்கள். எத்தனையோ இந்து தர்மத்தில் எத்தனையோ கடவுள் இருக்கின்றார்கள். அவர்கள் எதையாவது ஒன்றை உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவன்றை பிடித்து கொள்ளுங்கள். கடைசியாக உங்கள் குலதெய்வத்தையும் விட்டுவிடாமல் அதையும் பிடித்து கொண்டு வீரனரை போட்டு உங்கள் கர்ம வினையை எதிர்கொண்டு, அதாவது கண்ணதாசன் எழுதியிருப்பார், வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா, நானும் உன்பழி கொண்டேனடா என்று கர்ணா என்று எழுதியிருப்பார். அதாவது ஒவ்வொருவரும் தன் கர்மாவை எதிர்கொண்டு செயலாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.